உலகின் பெரும்பாலான நாடுகளின் தரவு கட்டமைப்புக்குள் ஊடுருவி சூட்சுமமான முறையில் குறித்த தரப்பினரால் நிதி மோசடி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சுற்றுலாத்துறையில் ஈடுபடும் சுற்றுலா குழுக்களின் வழிகாட்டல்களை பயன்படுத்தி சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளமை தொடர்பிலும் தகவல்கள் வெளிவந்துள்ளன. சீனா, வியட்நாம், மலேசியா, மடகஸ்கார், பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து மற்றும் கம்போடியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த கணனி நிபுணத்துவ அறிவை கொண்ட குறித்த தரப்பினர் மெத வேலைக்கட வீதியில் வாடகை அடிப்படையில் வீடொன்றை பெற்றுக்கொண்டு தங்கியிருந்துள்ளனர். மேலும் சிலர் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. இந்நிலையில் குற்றச்செயல்களை கட்டுப்படுத்தும் வகையில் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படும் சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது நேற்றைய தினம் 27,042 பேர் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளனர். அவர்களில் 523 பேர் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட நிலையில் குற்றச்செயல்களுடன் நேரடியாக தொடர்பு பட்ட 15 பேர் அவர்களில் இனங்காணப்பட்டுள்ளனர். பிடிவராந்து பிறப்பிக்கப்பட்ட 229 பேரும் பகிரங்க பிடிவராந்து பிறப்பிக்கப்பட்ட 122 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். போக்குவரத்து குற்றங்கள் தொடர்பில் 3,999 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.